இந்த மனிதர்களில் நல்லவங்க கெட்டவங்கன்றது எப்படி கண்டறியறது? அது வந்து நல்ல விஷயத்த பழகினா தான் தெரியும். இப்படி இருந்தால் நல்ல விஷயத்த பழகினா தான் தெரியும். அவங்ககிட்ட இருக்கிற பேட் ஹேபிட்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு கண்ட்ரோல், அவங்க தான் அறிவாளி அப்படின்னு நினச்சிட்டு சில விஷயம் பண்ணுவாங்க. அது நிறைய பேர் அதை உணர முடியும். சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம ஏன் பெருசாக சொல்லிக்கணும் அப்படின்ட்டு கம்னு என்ன ஆகுனா அவங்கள விட்டு நம்ம தள்ளி போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். காரணம் என்னென்னா, நான் ஒரு வாட்டி ஒரு கிளைண்ட்டுக்கு போயிட்டு வரும்போது ஏலகிரி போயிருந்தார். ஏலகிரியில் அவர் ரூம் எடுத்து தங்கியிருந்தார். அந்த இடத்துல போட் ஹவுஸ்லாம் போயிட்டு வரும்போது 1 கிலோ வாழைப்பழம் வாங்கினாங்க. அந்த ஏலக்கிய வாழைப்பழம் பெங்களூரில் கிடைக்கும் இல்லையா, அந்த வாழைப்பழம் ஏலகிரியில் கிடச்சிது. அதை வாங்கிட்டு ரூமுக்கிட்ட வரும்போது அவர் கம்முன்னு போயிருக்கலாம். ஸோ என்ன பண்ணார், அந்த 1 கிலோ வாழைப்பழத்தில் எனக்கு ஒரு 2 பழம் கொடுத்தாரு. அது எப்படி கொடுத்தாருன்னா, அந்த வாழைப்பழத்துலேயே இருந்தது ஒரு 15 பழம் தான் இருக்கும். அந்த பழத்திலே எது ரொம்ப டேமேஜாக இருக்கோ பார்த்து, ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிறது, இல்லை ஒரு வெட்டுப்பட்டது, அதை பார்த்து அதை 2 கிள்ளி கொடுத்துட்டு போனார். ஸோ ஒரு மனிதனோட கேரக்டரு 2 வாழைப்பழத்திலே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம ஒருத்தங்களுக்கு பண்ணும்போது பசங்க நம்ம கூட இருப்பாங்க, அடுத்த ஜென்ரேஷன் இருக்கும். வீட்டுக்கிட்ட யார் எது பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு எப்படி அதை நம்ம கொடுக்குறோன்றத அடுத்த நம்மளோட பசங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம கேரக்டரையும் நம்ம வீணடிச்சிக்கிட்டு பசங்களோட கேரக்டரையும் வீணடிச்சிருவோம். கடைசியில் பசங்க அதே போல் அவங்களும் உருவாகணும்னா என்ன பண்ணால், சொசைட்டியில் அவங்ககிட்டலாம் ரொம்ப பேர் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. பெருசாக வாழ்வாங்க, ஆனால் ஒரு நல்ல தாட்டு உள்ளவங்கலாம் கூட இருக்க மாட்டாங்க. நிறைய விஷயம் அதே மாதிரி நல்ல மனிதரும் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் என்ன பண்ணார், டியூட்டி முடிஞ்சு வந்தோடனே இருக்கிறதுலே அவர்கிட்ட இருந்தது எல்லாமே நல்ல பணம் தான் இருந்தது. அதுலேயே எது நல்லா பெஸ்ட்டாக இருக்கிறது கொடுத்தாரு. அவர்கிட்ட பழைய நோட்டை வச்சுக்கிட்டு புது நோட்டை கொடுத்தாரு. ஆனால் இன்னொருத்தங்கிட்ட நான் வேலை செய்யும்போது அப்போல்லாம் 180 ரூபா, நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஒரு 100, ஒரு 50, ஒரு 20, ஒரு 10, 180 ரூபா ரிசர்வ் பேங்கில் தான் கொடுத்தா அந்த நோட்டை மாற்றுவாங்க. கிழிஞ்சிடும், அவ்வளோ கிழிஞ்சிருந்தது அந்த நோட்டு. ஸோ அவ்வளோதான் அவங்களோட கேரக்டர், அவ்வளோதான். ஏன்னா அவங்க ரிசர்வ் பேங்கில் வேலை செய்கிறவங்க, அவங்ககிட்ட கொடுத்து மாற்றத்துக்கு தான் அந்த நோட்டெலாம் கொடுத்துருக்காங்க. அது என்கிட்ட கொடுத்துட்டாங்க. என்கிட்ட அன்றைக்கி இருந்தது அந்த 180 ரூபா தான். அதுதான் எங்கள் 4 பேருக்கு தேவையான பணமே அன்றைக்கி ஒரு நாள். அதை என்னால் மாற்ற முடியல. ஸோ கேரக்டர் இஸ் டிஃப்ரெண்ட்டு. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுமாரி நம்ம பண்ணக்கூடாது யாரையும், அவ்வளோதான்.